தனது மகனின் இறுதிக்கிரியை வீட்டில் செய்ய முடியாத நிலைமையில் தவிக்கும் தாய். முல்லைத்தீவு பகுதியில் உயிரிழந்த தனது மகனின் மரணச் சடங்கில் வீட்டிலே செய்ய முடியாத நிலையில் தாயொருவர் தனியாக தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேரவில குளத்தின் மேலதிக நீர் 5 மாதமாக வெளியேற்ற முடியாத அரச நிர்வாகம் மாவட்டத்தில் உள்ளது என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் வழமைக்கு மாறாக கிடைக்கும் கனமழை காரணமாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட தேர குளம் நிரம்பி காணப்படுவதோடு மேலதிக நீர் வெளியேற்ற முடியாத நிலையில் காணப்படுகிறது. குளத்தின் அண்மித்த பகுதிகளில் மக்களின் வீடு கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி முதல் சுமார் 4 மாதங்களுக்கு மேலாக குளத்தில் நிரம்பி நீர் வழிகின்றன. இந்த நிலை குறித்த பகுதியில் வசிக்கும் குடும்பங்கள் மூங்கிலாறு பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைக்கால் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கையின் இந்த நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மாவட்ட அதிபர் முன்னெடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 17/2/2024 குறித்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கைக்கான ஞானப்பந்தேசம் நிறுவனம் முன்வந்தது. இருந்தும் குறித்த நிதியை நிறைவு செய்ய முடியாத வனவள திணைக்களம் உட்பட பல்வேறு திணைக்களத்தின் தடை காரணமாக அந்த தடை நீக்கப்படாமை காரணமாக இதுவரை குறித்த வேலைத்திட்டம் பூர்த்தியாகப்படவில்லை. குறித்த பகுதியில் இருந்து வீட்டில் உரிமையாளர் மகன் உயிரிழந்த நிலைமையில் அவரது இறுதி கிரிகையை செய்வதற்கு கூட அவருடைய வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.